ஹாப்பி மார்னிங். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு கஷாயம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறீங்க. நெக்ஸ்ட்டு ஒரு ஒரு மெசேஜ், நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நடக்கக்கூடிய ஒரு மெசேஜ் பார்க்கலாமா? ஓகே, இப்போது காமிக்க போகிறேன். இந்த வியூ மார்னிங் 6:10 AM சன்ரைஸ் பார்க்கவே நல்லாயிருக்கு. வாங்க நம்ம கிச்சனுக்கு போகலாம். இன்றைக்கி காப்பர் பாட்டிலில் இருந்து தண்ணி 2 கிளாஸ் எடுத்துக்கிறேன். ஹை ஃப்ளேமில் வச்சாச்சு. இது எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மூலிகை பொருட்கள், துளசி, கற்பூரவல்லி. எங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு துளசி, கற்பூரவல்லி தெரியும். மோஸ்ட்டாக கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு ஆல்மோஸ்ட் தெரியும். சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு தெரியுமான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த 2 மூலிகையும் குழந்தைங்களுக்கு ரொம்ப தெரியணும். நெக்ஸ்ட் சீரகம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். இந்த 3 பொருட்களுடைய பெனிஃபிட் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஓகே, சீரகம் வெயிட் லாஸ், பித்தத்துக்கு நல்லது, செரிமான பிரச்சனைக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி துளசி ஸ்கின்னு, கோல்டு, காஃப்க்கு நல்லது. கற்பூரவல்லியும் கோல்டு, ப்ரீத்திங் இஷ்யூஸ்க்கு ரொம்ப நல்லது. கற்பூரவல்லி இந்த சைஸ்க்கு 3 எடுத்துக்கோங்க. இது குட்டி குட்டியாக நம்ம பிச்சுக்கலாம். ஏன் அப்படின்னா இவ்வளோ பெருசாக இருக்கும்போது அதனுடைய எசன்ஸ் இறங்குறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ தண்ணி கொதிக்கிற ஸ்டேஜ் வந்துருச்சு. இப்போ இந்த 3 இன்க்ரீடியன்ஸையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். துளசி, கற்பூரவல்லி அண்டு சீரகம். இது 3தோட பெனிஃபிட்டும் அட் டைமில் நமக்கு கிடைக்கும்போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இது சார்ந்த நோய்களை இது குணப்படுத்தும். 20 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடணும். உங்களுக்கு பெருங்காயம் வேணும் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். இது போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி லோ ஃப்ளேமில் விட்டுடுங்க. என்னோடய பொண்ணும் ட்ரை பண்ணிகிட்ருக்கா. இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம போடும்போது குழந்தைங்களுக்கு தெரியப்படுத்துறது ரொம்ப நல்லது. இதோட பெனிஃபிட்ஸ் தெரிஞ்சுக்குவாங்க. இவங்க ஃப்யூச்சரில் இது யூஸ் ஆகும். அதே மாதிரி இந்த மாதிரியான ஒர்க்கெல்லாம் நம்ம கொடுக்கும்போது அவங்களுடைய ஃபைன் மோட்டார் ஸ்கில் ரொம்ப சூப்பர் ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும். ஏன் அப்படின்னா நம்ம ஒரு பொருளை க்ரிப் பண்ணுற மாதிரி குழந்தைங்களுக்கு ஒர்க் கொடுக்கும்போது குழந்தைங்களுடைய ஃபைன் மோட்டார் ஸ்கில் நல்லாயிருக்கும். இப்போ இது ஒரு 20 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடணும். 20 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் பாருங்கள், இப்போ 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இது ஆஃபாக இது கிடச்சிச்சு. 2 கிளாஸ் தண்ணி 1 கிளாஸாக நம்ம கன்வெர்ட் ஆகிடுச்சு. இதை வடிகட்டுற ப்ராசஸை நம்ம குழந்தைங்கக்கிட்ட கொடுக்க வேண்டாம். ஏன் அப்படின்னா இது ரொம்ப சூடாக இருக்கிறதால அவங்க மேலே தெரியாமல் கொட்டிக்கிட்டாங்கன்னா அது ரொம்ப ரிஸ்க்கு. ஸோ கலர் பாருங்கள் எந்த அளவுக்கு ரொம்ப நல்லா அழகாக சேஞ்ச் ஆகி இருக்குது. இப்போது இந்த கிளாஸில் 1/2க்கும் கம்மியாக கொடுங்க குழந்தைங்களுக்கு. 1/2 கிளாஸ் அளவுக்கு கொடுக்க வேண்டாம். நம்ம பெரியவங்க நம்ம ஏஜுக்கு இந்த 1/2 கிளாஸ் எடுத்துக்கலாம். ஆனால் குழந்தைங்களுக்கு 1/2க்கும் கம்மியாக கொடுங்க. இதோட பெனிஃபிட்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இது 11:30 AM மாடியில் துணி காய வைக்கும்போது எடுத்த ஒரு வியூ பாருங்களேன். நல்லா இருக்குல்ல? சூப்பராக இருக்குது. இங்கே நெல் போட்டிருந்தாங்க. இந்த நெல்லெல்லாம் அறுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் இது கல்டிவேஷனுக்கு இது ரெடி ஆகிடுருக்கு. ஸ்ரீ அண்ட் யாழினி பூ பறிக்க விட்டுருக்கேன். எப்படிலாம் மொபைல் அவாய்ட் பண்ணணுங்கிறது இந்த மாதிரியான வேலைகள்லாம் கொடுத்தோன்னா இது அவங்களுக்கு எப்படியும் ஒரு 10 to 15 மினிட்ஸ், 1/2 hour கூட எடுத்துக்கும். அப்போ அந்த 1/2 hour அவங்க மொபைல் யூஸ் பண்ணாமல் இதில் அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து பறித்த பூ இது. மறுபடியும் பறித்து கொடுத்துட்டு மாடிக்கு ஓடிட்டாங்க. பாருங்கள், ஒரு 11 AM ஒரு பிக்சர் காட்டினா இல்லையா, அதோட ரைட் சைடு இது அறுவடைக்கு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. எங்கள் மாடியிலேருந்து என்னை சுற்றி இருக்கக்கூடிய நேச்சுரல் அட்மாஸ்பியர் இது. சூப்பராக இருக்குது. இது நைட்டு ஒரு 8 o'clock எடுத்த வீடியோ. அந்த இருட்டில் ஒரு பிளிங்க் ஆகுது இல்லையா, என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்லாம் கிடையாது, அது ஒரு ஸ்டாரு. நல்லா அழகாக பிளிங்க் ஆச்சு.
அது நேரில் பார்க்கும்போது நல்லா இருந்தது. வீடியோவில் அந்தளவுக்கு என்னால் கேப்சர் பண்ண முடியல. அடுத்து எங்கள் அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டோம். எங்கள் வீட்டில் வந்து நூல் பரோட்டா ரெடி ஆகிட்டுருக்கு. எங்கள் அண்ணன் தான் செய்கிறான். எங்கள் அப்பா மாதிரி அவனுக்கு குக்கிங்கில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டு. அப்பா வந்து நல்லா சமைப்பார். எங்கள் அம்மாவுக்கு மோஸ்ட்டாக வேலை இருக்காது. அப்பா சமைக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா அதே மாதிரி எங்கள் அண்ணனும் வந்து குக்கிங்கில் நல்லா ஹெல்ப் பண்ணுவான். பாருங்கள் எந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்கள். இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் தான் நான் வந்தேன். ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அவங்க போட்டு கொடுத்துட்ருக்காங்க. நான் தோசைக்கல்லில் வச்சு அதை ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்ருக்கேன். ஃபைனலாக பாருங்கள் வீடியோ எண்டிங்கில் எந்த அளவுக்கு இந்த பரோட்டா வந்திருக்குன்னு. ஓகே, இன்றைக்கி உங்களுக்கு ஹெல்த் ரிலேட்டடாக அந்த கஷாயம் வச்சு உங்களுக்கு ஒரு டிப்ஸ் கொடுத்தேன் இல்லையா. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்க போகிறேன்னு சொன்னேன் இல்லையா. அது என்ன மெசேஜ் அப்படின்னா, நம்ம தமிழ் ஃபேமஸ் ஆக்டர் ஒரு பேர் நான் சொல்ல விரும்பலை. அவர் ஒரு இன்டர்வியூவில் ஒரு மெசேஜ் சொன்னார். இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முதல் நாள் தான் நான் பார்த்தேன். யூடியூப்பில் தான் நான் பார்த்தேன். ஒரு தமிழ் ஆக்டர், ஃபேமஸ் ஆக்டரு என்ன சொன்னார் அப்படின்னா, நம்ம யாரையும் மதிக்கக்கூடாது. நம்ம மதித்தா தானே அவங்க நம்மளை மதிக்கலை அப்படின்னு நம்ம நினைப்போம் அப்படின்னு அவர் சொன்னார். அவ்வளோ பெரிய ஆக்டர், ஏன்னா இவர் எப்படி சொல்கிறாரு அப்படின்னு நினச்சேன். அதே மாதிரி நெக்ஸ்ட் டே என்னோடய லைஃப்பில் நான் ஒருத்தவங்களை பார்க்குறேன். அவங்க நியர்லி ஒரு 65 அந்த ரேஞ்ச் இருப்பாங்க. அவங்களாம் வந்து என்கிட்ட பேசினாங்க. அவங்களாம் வந்து பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு நான் தலையாட்டிகிட்டே கேட்டுட்ருக்கேன். அவங்க ஏதோ சொன்னாங்க. சொல்லிகிட்டு இருக்கும்போது நம்ம சரி ஓகே நம்மக்கிட்ட வந்து பேசுகிறாங்களேன்னா நம்ம அப்படிங்களா அப்படின்னா அது ஒரு ரிப்ளை கொடுக்கும்போது அவங்க நினச்சிக்கிறாங்க நம்ம பெரிய ஆள் அப்படின்ட்டு. ஓகே, நம்மக்கிட்ட யார் வேணால் பேசுவாங்க, நம்ம லைஃப்பில் யார் வேணால் வந்து ட்ராவல் பண்ணுவாங்க. யாருக்கு நம்ம எவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுக்கணுமோ அந்த ரெஸ்பெக்டை கொடுத்தா போதும். தேவையில்லாமல் அவங்களுக்கு நம்ம அன்வான்டாக பெரிய மரியாதையை கொடுத்து அவங்கள நம்ம அங்கீகரிக்கணும்னு அவசியமே கிடையாது. நம்மளால் அவங்களுக்கு எந்த யூஸும் கிடையாது, அவங்களாலேயும் நமக்கு எந்த யூஸும் கிடையாது. அவங்க வேலையை அவங்க பார்க்க போகிறாங்க, நம்ம வேலையை நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா. ஒரு சிலவங்க ஒருத்தவங்க வந்து நான் ஒரு சிங்கிள் ஃபேமிலியாக, அதாவது ஒரு பெரியவங்க இல்லாமல் ஒரு மாமனார் மாமியார் சப்போர்ட் இல்லாமல் ஒரு ஃபேமிலியை ரன் பண்ணுறேன்னா அடுத்தவங்க அப்பா சொல்லவே வேணாம். என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கு தெரியும். அப்படி அவங்க தான் என்னவோ ஃபேமிலியை பெருசாக ரன் பண்ணிட்டு போகிற மாதிரியும் நம்ம என்னவோ ஃபேமிலி அந்த அளவுக்கு ரன் பண்ணிட்டு போகாத மாதிரியும் பேசுவாங்க. நம்மளை மாதிரி இருக்கிறவங்களுக்கு மாமனார் மாமியார் சப்போர்ட் இல்லாத நம்மளே இந்த அளவுக்கு ஃபேமிலி ரன் பண்ணிட்டு போகிறோன்னா இன்னும் நம்ம மாமனார் மாமியார் சப்போர்ட் இருந்தால் இன்னும் நம்ம எந்த அளவுக்கு ஃபேமிலி ரன் பண்ணணும் அதை அவங்க யோசித்து பார்க்கலாம் இல்லையா. சொல்லணும்னு தோணுச்சு. இது உங்களுக்கு கரெக்டாக ரீச் ஆச்சான்னு நீங்கள் நினச்சி பாருங்கள். நம்ம லைஃப்பில் நம்ம யாரை எங்கே வைக்கணுமோ நம்ம அவங்கள அங்கேயே வச்சிடலாம். ஓகேவா. ஒரு சிலவங்க அவங்க வயசுக்கு நம்ம மரியாதை கொடுக்குறோம், ஆனால் அவங்க கேரக்டருக்கு அந்த அளவுக்கு கூட மரியாதை கொடுக்கணுன்னே தோணாது. அவ்வளோ ரொம்ப ஒஸ்ட்டாக நடந்துக்கிறாங்க. இது யார் மனசையும் புண்படுத்துறது கிடையாது. ரியலாக அனுபவிச்சவங்களுக்கு தெரியும். ஸோ என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.